ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்துட்டு நான் வேறு ஒரு டாபிக் தான் எடுத்து வச்சுருந்தேன். வேறு ஒரு டாபிக் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். பட்டு இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து இந்த நியூஸ் பார்க்குற பழக்கம் என்கிட்ட இல்லை. ஸோ வாக்கிங் போகும்போது வந்து பாட்காஸ்ட் கேட்டுகிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த நெல்லையில் வந்துட்டு கவின்னு ஒரு பையனை வந்துட்டு ஆணவ படுகொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டில் கேட்டுகிட்டு இருந்தேன். என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் போய் பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்கும்போது வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காப்புல. இந்த சமூகம் படி அவன் வந்துட்டு தாழ்த்தப்பட்ட சமூகம். இது இந்த சொசைட்டி சொல்கிறத பொறுத்து நான் சொல்கிறேன், என்னோட கருத்து கிடையாது. தாழ்த்தப்பட்ட சமூகமாக அந்த பையன் அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் ஸோ அவங்க 2 லவ் பண்ணாங்க. அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சனால வந்துட்டு இந்த பையன் சென்னையிலேருந்து அங்கே ஊருக்கு போகும்போது அவங்க தாத்தா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வரும்போது வந்துட்டு இந்த மாதிரி அவன் பொண்ணோட தம்பி வந்துட்டு கொன்னுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னடா நடக்குது இந்த உலகத்தில்? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அவன் நல்ல பையனாக இருக்கான், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கான், நல்ல வேலையில் இருக்கான். அவங்க ஃபேமிலி வந்துட்டு இப்போ தான் ஒரு ப்ரீத் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க பையன் இப்போ தான் வந்துட்டு நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் போயிருக்கான். அவன் நல்ல கை நிறைய சம்பளம் வாங்க போகிறான். இனிமேல் தான் அவங்க எல்லாத்தையும் அடக்கி வச்சதை முடிச்சுட்டு இப்போ தான் வந்துட்டு நீட்டாக மூச்சு விடலான்னு இருக்கும்போது மூச்சை பிடிச்சி அடக்கி கொண்டுட்டீங்க. அந்த ஒரு நீ அவனை மட்டும் கொல்லடா, அந்த ஃபேமிலியவே டம்ப் பண்ணிட்டுடா. நீ அந்த இதுவே அவங்க மீண்டும் எந்திரிச்சு மறுபடியும் வரக்கு, ஏன்னா இன்னும் ஒரு 25 வருஷமாக பண்ணதை மீண்டும் ஒரு 25 வருஷமாக அவனால் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அவங்க வயசாகிடுச்சுல. ஓகே, இது லிட்ரலாக இவன் ஒருத்தனை கொல்ல ஒரு குடும்பத்தையே கொண்டிருக்கான்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் இருக்குது சினாரியோ. ஏன்னா அது அவ்வளோ பெரிய வலி. அது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு அம்மாவும் அப்பாவும் ஒரு பையனை வந்துட்டு சீராட்டி தாளாட்டி அவன் ஊட்டி வளர்த்து கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவன் சக்ஸஸை வந்து ஃபீல் பண்ணும்போது, அந்த சக்ஸஸ் ஃபீல் பண்ணுறதுக்கு அவங்க ஃபீல் பண்ணணும். அந்த சக்ஸஸை ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா பேரண்ட்டுமே என்ன யோசிப்பாங்கன்னா, எல்லா பேரண்ட்டும் யோசிக்கிறது என் பையன் எனக்கு கொல்லி போகணும், இல்லை சம்திங். இதுதான் வந்து பையனோ பொண்ணும் சம்திங். நான் ஜென்டர் வித்தியாசம்லாம் நான் சொல்கிறேன். அவங்க வந்து அவங்களுக்கு முன்னாடியே நம்ம போயிட்டோன்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வலிடா அது. அதை நீ அவங்களுக்கு கொடுத்துருக்க, நீ அதை வந்து மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றமாக பண்ணிட்ட. நீ என்ன கருமண்டா அது? எதுக்குடா இப்படி இருக்கீங்க? இப்போ நான் அதே மாதிரி ரொம்ப கோவத்தில் இருக்கிறது வந்துட்டு அந்த பேரண்டிங். இந்த பையன் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் நான் பேரண்டிங் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பேரண்ட்டு தான் எது தப்பு எது கரெக்டுன்றது ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு குழந்தை வந்துட்டு இந்த உலகத்தில் வந்து உருவாகி வந்து இறங்கும்போது அந்த குழந்தை வந்துட்டு லிட்ரலி அன்ப்ரோக்ராம்டு பண்ணப்பட்ட ப்ரோக்ராமே செய்யப்படாத ஒரு ரோபோ மாதிரி தான் வந்து உள்ளே வந்து இறங்கும். நீ அதுக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு சிப்பு போடணும். நீ நல்ல சிப் போடுறியா, ரெட் சிப் போடுறியா அப்படின்றதெல்லாம் நமக்கு தான் தெரியும், பேரண்டிங் தான் தெரியும். நீ ரெட் சிப்பு போட்டு அழைச்சி வச்சுன்னா இந்த மாதிரி தான் வந்து நிற்கும். நீ என்ன அப்போ நீ இவ்வளோ கேவலமான மைண்ட் செட்டில் நீங்கள் உள்ளே இருந்து அந்த வீட்டுக்குள்ளே வச்சு அந்த இதை ஊற்றிருந்தீங்கன்னா, நீ அந்த மைண்ட் செட் அந்த பையனுக்கும் போயிருக்கும். லிட்ரலாக அவனை கொன்னுட்டா எங்கள் அம்மா அப்பா சந்தோஷமாக இருப்பாங்கன்னா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. அந்த அவங்க அது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா அந்த இடத்த விட்டு நீ வந்து கூட்டிகிட்டு உன் பொண்ணை கூப்பிட்டு வெளியே எங்கேயா போயிரு. இந்த உலகத்துக்கு எவ்வளவோ இடம் இருக்குது, அங்கே போயிரு. அந்த ஒரு பையனை அந்த உலகத்துலேயே இல்லாத மாதிரி ஆக்கிட்டா என் பொண்ணு சந்தோஷமாக எப்படா சந்தோஷமாக இருப்பாள்? நல்லா வாயிலாம் வருது. எப்படா அது சந்தோஷமாக இருப்பா? இனிமேல் அந்த பொண்ணு வந்துட்டு இனிமேல் உன்னை அம்மாவும் அப்பாவுமா பார்க்காது. எப்படி பார்க்கும்? அது ஏன்டா அவனை கொன்னுட்டீங்க, நீ எப்படா என்ன கொல்ல போகிறீங்கன்றதான்டா மைண்ட் செட் அந்த பொண்ணுக்கு இருக்கும். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன இது தப்புன்னு ரியலைஸே ஆகலையா? சொல்லும்போது கூட இதை வந்து நீ யதார்த்தமாக எங்கேயாவது சும்மா போய் ரோட்டில் போகிறவன்ட்ட ஒருத்தன்ட்ட சொல்லியிருந்தா கூட நீ தப்படா தம்பி அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த பேசிக் 6 அறிவு இருக்குன்றீங்களா? 6 அறிவாவது யூஸ் பண்ணியிருக்கணும். அது கூட யூஸ் பண்ணாமல் நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா என்ன உலகத்துலடா இருக்கீங்க? பேரண்டிங் இஸ் a மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார்
க்ரோ க்ரோன் அப் சைல்டு. ஸோ அது வந்து ரொம்ப 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 முக்கியம். அந்த பேரண்டிங் தான் அதுக்கு எல்லாம் நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிக் கொடுக்கணும். இந்த இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காம வளர்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நிற்பானுங்க. தப்பு. அதே மாதிரி இந்த சரௌண்டிங் பீப்புள்ஸில் உன் பையன் யார் கூட பழகுறான், என்ன பண்ணுறான், என்ன இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாமே, அதாவது எல்லாமே எல்லாத்தையுமே நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் இல்லை, ஆனால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் இருக்கவும் கூடாது, பண்ணணும். இப்போ எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்னை அடித்து வளர்த்தாங்க. நான் சின்ன வயசில் ஃபீல் பண்ணேன், என்னடா எதுக்கு தான் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கும் ஃபீல் இருந்துச்சு. சின்ன வயசில் விளையாட விட முடியும்னு இப்போ தெரியுதுல ஏன் எதுக்கு என்னன்றது. நான் யோசிக்கிறேன்ல, இப்போ நான் இங்கே சரௌண்டிங்கில் போய் பார்க்குறேன்ல, என்னென்னமோ ஃபீல் பண்ணுறேன்ல, என்ன இது என்ன இது என்ன. நானும் இப்போவும் எங்கள் அம்மா கூட நான் சண்டை போட்டு தான் இருப்பேன், எல்லாமே பண்ணுவேன். நானும் எங்கள் அம்மாவும் அடிச்சுக்கிட்டு சண்டை போடாத நாளே இருக்காதுன்ற மாதிரி இருப்பேன். பட் ஒரு ஹோப் இருக்கும்ல, அவங்க என்ன சரியாக தான் வளர்த்துருக்காங்க. வெளியே போய் நான் பார்க்கும்போது வந்து என்ன கரெக்டாக தான் வளர்த்துருக்காங்க, என்ன எல்லாமே என்ன கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றது எனக்கு ஹோப் இருக்குல்ல. இப்போ நான் வந்து என்னோட இதில் அவங்களோட நீடு இல்லாமல் நான் என்னோடய நீடில் நின்றுக்கிறேன். இனி அடுத்து அவங்களையும் நான் சேர்த்து பார்த்துக்கணுன்றதுக்கு அடுத்த நீடுக்கு போகணும். இனி அடுத்து எனக்குன்னு ஒரு மேரேஜ் ஆச்சுன்னா நான் அதுக்கு உண்டான நீடி பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் பார்க்கணுன்னா நான் எல்லாத்தையும் யோசிக்கிறேன்ல, இந்த யோசிக்கிற பக்குவமாக எனக்கு வளர்த்து கொடுத்துருக்காங்களே, அது வரைக்கும் நான் கிரேட்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி தான் இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்கடா பசங்களுக்கு. இந்த கேஸ்ட்டு பார்த்து பழகு, இதெல்லாம் சொல்லி கொடுக்காதீங்க. அது எப்படி இருக்கும் அந்த வீடு, நீ அந்த வீடு வீடாக இருக்குமா? வீடாகவே இருக்காதுடா. அது ஒரு எப்படி சொல்கிறது, வீடுன்ற இப்போது அந்த ஹவுஸ்க்கும் ஹோம் நீ அந்த அது வந்து ஹோம்னு ஃபீலே ஆகாது. எப்படி ஹோம்னு ஃபீல் ஆகும்? நீ அதுமாரி அது வந்து ஹவுஸ், ஒரு கல் மண் இருக்கிற ஒரு வீடு, அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு. அந்த வீட்டுக்குள்ளே வந்து எமோஷனோ எதுவுமே இருக்காது. அந்த புள்ள இனிமேல் ஒன்று அம்மாவும் அப்பாவும் பார்க்காது. அந்த புள்ள ஏதோ வீடியோ போட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ போட்டதுக்குமே அது என்ன பேசியிருக்குன்னா, எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி பேசியிருக்கு. ஸோ இது எனக்கு என்னென்னா, லிட்ரலி அந்த பொண்ணை தப்பு சொல்லணும்னு இல்லை, அந்த பொண்ணுக்கு இப்போ வந்துட்டு ஒரு அன்செக்யூரிட்டி இருக்குது. நீ இந்த மாதிரி சொல்லலைன்னா நான் உன்னை கொன்றுவேன்ற மாதிரி கூட அது தோணியிருக்கும் அந்த பொண்ணுக்கு. அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க, சொல்லி நடந்திருக்கலாம், எதுவும் நடந்திருக்கும். ஸோ அதை நம்ம வந்து அந்த பொண்ணை கொண்டு போய் இப்போ வந்து அடிச்சிட்டு இருக்காதீங்க, அது தப்பு. அவள் இன்னும் கோத்ரூ பண்ணியிருக்கா. அவள் வந்து இப்போ வந்து அந்த பையனை லவ் பண்ணலாம், அவன் யாருன்னே தெரியலன்னு சொன்னதெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நான் அந்த வீடியோவில் நான் பார்த்ததில்ல, அது ஏதோ போட்டிருக்காங்க. பட் ஆனால் நான் பார்த்ததில் வந்து அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, ஆமாம் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம், இந்த மாதிரி பண்ணிட்டான், எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இதில் சம்மந்தம் இல்லைன்ற. ஏன்னா அவள் என்ன கோத்ரூ பண்ணுறான்றது நமக்கு தெரியல, நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு யார்? ஆனால் இவன் பண்ணது தப்பு. இப்போ எந்த ஒரு விஷயத்துக்குமே இப்போ வந்து ஒரு நீதிமன்றம்னாலேயே ஒருத்தன் உயிரெடுக்கிறதுக்கு உண்டான உரிமை வந்துட்டு கம்மி. அவன் வந்து எக்ஸ்ட்ரீம் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா தான் அதுவே கொடுக்குறாங்க. இவன் ஆஃப்டர் ஆல் ஒரு லவ் பண்ணான்டா, உன் கூட சுற்றினவன்டா, உன் பக்கத்தில் இருந்தவன்டா, உன் இருக்கிற ஒரு மனுஷன்டா, உனக்கு என்ன இருக்கோ அதான்டா அவனுக்கும் இருக்குது. உன் ஜாதி பெருசுன்னா உன் ஜாதி பெருசுன்னு உனக்கு வந்து ஆண்டவன் எதுலையாவது வச்சுருக்கானா? ஏதாவது தலைவி உடம்புல ஏதாவது இருக்கா? காட்டு. உன் ஜாதி பெருசுன்னு என்கிட்ட இது இருக்கு, அதனால நான் வந்து பெரிய ஆளுன்னு காட்டு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான்டா இருக்கு உடம்பு. ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, எல்லா மனுஷங்களுக்கும் ஒரே உடம்பு தான். கலரு டிஃப்ரென்ஸ், இது எல்லாமே எல்லாத்துலேயுமே கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னத்தை அதை பார்த்து என்னடா பண்ணிடுவீங்க? என்னமோ டென்ஷன் ஆகுதுங்க இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது. எனக்கு நீ பார்த்துக்கோ, வச்சுக்கோ, உன்னோட சுதந்திரம், நீ என்னமோ அது நான் தலையிடவே இல்லை. நீ உனக்கு அந்த எக்ஸ்ட்ரீமாக பிடிச்சிருக்கா, நீ பிடிச்சிருக்க நீ ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். அது நான் வந்து எதுவுமே தப்பு சொல்லலை. இப்போ எனக்கு ஒரு சாமி பிடிச்சிருக்கு, அந்த சாமி நான் வந்து விழுந்து கும்பிட்றேன் அப்படின்னா, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கும்பிட்றேன். அதை வந்துட்டு நான் உன்ட்ட திணிக்கிறதோ, அந்த சாமியை நீ தப்பாக பேசிட்டு நான் ஒன்று வந்து அடிக்கிறதோ தப்பு. எனக்கு அந்த சாமி பிடிச்சிருக்கு, நான் அதனால அந்த சாமியை வந்து நான் கும்பிட்றேன். உனக்கு பிடிக்கலையா, நீ கும்பிடாத. ஓகே, அவன் ஏதாவது அந்த சாமியை தப்பாக பேசுகிறானா, அது அவனோட கருத்து. அதுக்காக போய் நான் வாதாடுறதும் வைக்கிறது, அது அவனோட கருத்தை அவன் பேசிட்டு போகிறான், என்னோட கருத்தை நான் பேசிட்டு போகிறேன். பிடிச்சிருந்தா நீ கேளு, பிடிக்கலன்னா கேட்காத, விட்டுரு அப்படின்ற மாதிரி போயிடணும். நீ உனக்கு அந்த கேஸ்ட் பிடிச்சிருக்கா, சரி ஓகே, பிடிச்சதோட அப்படியே போயிடு. அதை எப்படி அவன் அதனால் எனக்கு இந்த கேஸ்ட் பிடிச்சிருக்கு, இந்த கேஸ்ட்னால நான் வந்து இன்னொருத்தனோட இதை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுவேன். ஏதோ ஒரு பாட்காஸ்ட்டில் கேட்டிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு கை வீசிட்டு போகிறது உன்னோட சுதந்திரம் தான். பட்
அது அடுத்தவன் கண்ணை குத்தக்கூடாதுன்ற மாதிரி ஏதோ ஒரு லைன் சொல்லியிருந்தாரு, சம்திங் மித்துன்னு நினைக்கிறேன். அது அவ் அந்த மாதிரி உன்னோட சுதந்திரம்டா, நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த சொசைட்டி உனக்கு லிபரல் கொடுத்துருக்கு. நீ அதை பண்ணிக்கோ. அது பண்ணுறது தப்புன்றதும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரியல, சரி ஓகே நீ பண்ணுறத பண்ணிக்க. பட் ஆனால் அதை வந்து இன்னொருத்தனோட உயிரை எடுக்குன்ற அளவுக்கு நீ ஏன் கொண்டு போகிறது தப்பு. அது தப்பு, கண்டிப்பாக தப்பு. எப்படி அது கரெக்டாகும்? அவன் இப்போ இப்போ இது எக்ஸ்ட்ரீமாக யோசிச்சு இப்போ வந்து இவங்க ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க இதில் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், போயிட்டு இங்கே ஏதாவது ஒன்று பண்ணி இங்கே வந்து எக்ஸ்ட்ரீமாக இப்படி போச்சுன்னா நல்லா இருக்குமா? இது என்னடா நடக்குது? சப்போஸ் நானும் நிறைய பார்க்குறேன், என்னோட இதுலேயே சரௌண்டிங்ஸ்லேயே நிறைய பார்க்குறேன். இந்த கேஸ்ட் விஷயமா போய் சண்டை போடுறதோ, இந்த அடிதடி கொலை, இதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட்டு. அனுபவிச்சவனுக்கும் தெரியும். ஒவ்வொருத்தவனுக்கும் அந்த அது மூலிமா சின்னதாக ஒரு பிரச்சனை நடந்து அவன் போயிட்டு வந்திருக்கான், ஏதோ ஒன்று கோத்ரூ பண்ணியிருக்கான்னா அவனுக்கு அனுபவிச்சவனுக்கு தெரியும் அது தப்புன்றதை வந்துட்டு புரிஞ்சுப்பானுங்க. அதே மாதிரி உங்களை மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா புரிஞ்சுப்பீங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கே தெரிஞ்சு இது வேஸ்ட் ஆஃப் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அதே மாதிரி பேரண்டிங்க்கும் சொல்கிறேன். உங்கள் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா, அவங்க அந்த இதுலேருந்து எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அந்த பொண்ணை வந்து அவங்க கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்கானா, அந்த பொண்ணு கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்கான் அந்த பையனை, அந்த பொண்ணு என்ன பண்ணுது, இந்த பையன் என்ன பண்ணுறான், நம்ம குடும்பத்துக்கு இது செட் ஆகுமா, ஓகே இது வந்துட்டு இவங்க 2 பேர்த்தையும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சு இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்களா, இதை மட்டும் பார்த்து இது பண்ணுங்கள். இதில் வந்துட்டு தேர்ட் பர்சனோட ஒப்பீனியன் எடுக்கிறது நான் சொந்தக்காரங்க சொல்கிறேன். சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து கெட்டவன்றதை நான் சொல்கிறேன். நானும் அந்த தாட்டில் இருந்தவன் தான். ஏன்னா வந்துட்டு ஒரு 1 இயரில் வந்துட்டு ஒரு 2 வருஷம் 2 நாள் 3 நாள் வந்து பார்க்குறோமா சொந்தக்காரங்களை மேக்ஸிமம், அவ்வளோதான் அவங்கள பார்ப்போம். 2 நாள் 3 நாள், மிஞ்சி போனால் ஒரு வாரம் பார்ப்போமா, அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோதான் அவன் நீடு. ஸோ அதுக்கு எனக்கு தேவையில்லை, அந்த 1 வாரம் நீடு எனக்கு தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் நானும் இருந்தேன். இப்போ இருக்க நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. பட் ஆனால் அந்த 1 வாரம் நீடு அவங்களுக்கான நீடு. அவங்க இல்லைன்னு வச்சுக்குவேன், 1 வருஷத்தில் அந்த 1 வாரம் நீடு அவங்க இல்லைன்னா உன்னால் அது ஹாப்பியாக கொண்டு போக முடியாது. நீ யார்கிட்ட போய் என்னத்தை பேசுவ? கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த 2 குடும்பத்து அந்த இதுக்குள்ளேயே மட்டும் இருந்துட முடியாது. சொந்தக்காரங்களும் தேவை இல்லாமலாம் இல்லை, அவங்களும் தேவை, அவங்களோட நீடும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்க இல்லை டோட்டலாக அவங்க வந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ண சொந்தக்காரங்க தேவை தான். ஆனால் இந்த இப்போ இருக்க சினாரியோவில் இந்த லவ்வோடக்கு ஒப்பீனியன் கொடுக்காது, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஒப்பீனியன் கொடுக்குறதுலேயும் ஒரு சில ஒப்பீனியன் இருக்குது. அது டிபெண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ். அதை பேசணும்னா பேசிட்டு ஒவ்வொன்று மாதிரி போகுங்க. அது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுக்காதீங்க, அவ்வளோதான். இன்னும் உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா கடவுள் இருக்கா இல்லைன்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் ஆயிரும். அது இருக்குன்றது மாதிரி இருக்குன்றோம், இல்லைன்றோம். இது வந்து அந்த மாதிரி ஒப்பீனியன். இது வந்துட்டு என்னமோ ஒரு சொல்லுவாங்களே, கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்ற மாதிரி ஒரு கதை. அந்த மாதிரி இது வந்து நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ரெண்டையுமே வந்துட்டு நம்ம டம்ப் பண்ணி பார்க்கணும்னா பண்ணி பார்க்கணும். அது இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு சரௌண்டிங் பீப்புள்ஸ். நீங்கள் எல்லாருமே ஒரு குழந்தைய வந்துட்டு நீங்கள் அந்த பூமிக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த குழந்தைய வந்துட்டு ஃபஸ்ட்டு பேரண்டிங்கில் கரெக்ட் பண்ணுங்கள், நல்லது சொல்லிக் கொடுங்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றதையும் சேர்த்து சொல்லிக் கொடுங்க. 2வது இந்த சரௌண்டிங் பீப்புள்கிட்ட பழக விடும்போது அவன் யார்கிட்ட பழகிறான் என்ன பழகிறான்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சரௌண்டிங் பீப்புள்கிட்ட அந்த பசங்களை அடித்து வளங்கடா, இதுதான் நான் சொல்கிறேன். பசங்களை அடித்து வளங்க. டீச்சர் கையை வச்சாவே இப்போ பேரண்ட்ஸ் டீச்சர்கிட்ட சண்டைக்கு போயிடுறாங்க. எங்கள் வீட்டிலலாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா, கண்ணை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி இருந்தால் தானே நீங்கள் ஒழுங்காக இருப்ப. உண்மையிலேயே எனக்கு அதுதான். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க சார், ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க. ஸோ இது ரொம்ப தப்பு. இதை வந்து டீச்சர்ஸ் என்னென்னா ஸ்கூல்லேயும் சொல்லிக் கொடுங்க. தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம். அது தீண்டாமைன்னா என்னன்னே தெரியாமல்
நாங்க அத அடிச்சுட்டு, காலாண்டு ஒரு பாவச் செயல், அரையாண்டு ஒரு பெருங்குற்றம், முழாண்டு ஒரு ஏதோ ஒண்ணு வரும் சம்திங் மறந்துட்டேன் நானு. இப்படி எழுதி வச்சிருந்தேன்டா. தீண்டாமைன்னா என்னன்னே எனக்கு தெரியலடா. அப்படித்தான்டா ஸ்கூல்ல எனக்கு சொல்லிக் குடுத்துருக்கீங்க. நீங்க அத ஸ்கூல்ல சொல்லிக் குடுக்க ட்ரை பண்ணுங்க. அது ஒரு கேஸ்ட்ன்றது உங்க வீட்லருந்து சொல்லுவாங்கப்பா, அவங்க அப்பனே சொன்னாலும் நம்பாத, உங்க ஆத்தா சொன்னாலும் நம்பாத. அது ஒரு வேஸ்ட் மேட்ரு. இப்ப நீ ஒரு கேஸ்ட், அவன் ஒரு கேஸ்ட்னா 2 பேரும் ஒண்ணா தானே ஒரு இடத்துல தானே உட்காந்துருக்கீங்க. ஒரே மாரி யூனிஃபார்ம் தானே போட்டுருக்கீங்க. அதுனால தான் யூனிஃபார்ம்னு ஒண்ணு இருக்கு. ஸோ, அதனால தான் எல்லாத்துக்கும் ஒரே மாரி யூனிஃபார்ம் குடுத்து இது பண்றாங்க. பள்ளி சீருடைன்னே அதுக்கு தான் ஆரம்பிச்சாங்க. பணக்கார பையன் ஒரு ட்ரெஸ் போட்டு வருவான். ஏழை பையன் ஒரு ட்ரெஸ் போட்டு வருவான். இது 2யும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து பசங்களுக்கு இல் ட்ரீட் ஆயிரும். சரி, இன்செக்யூர் ஆயிரும். அதனால தான் சீருடைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, அந்த யூனிஃபார்மும் எல்லாரும் ஒரே மாரி சமம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்கூல்ல உட்கார வச்சிருக்கோம். இந்த மாரி இதெல்லாம் சொல்லிக் குடுங்க. ஸ்கூல்ல சொல்லிக் குடுங்க. ஸ்கூல்ல சொல்லிக் குடுக்கலைன்னா, பேரண்ட்ஸ் சொல்லிக் குடுங்க. 2 பேத்துக்கு அதாவது அ மாதா, பிதா, குரு, தெய்வம் 4 தான். அந்த தெய்வம் இறங்கி சொல்லிக் குடுக்காது. அது அவ்வளதான். அது அது அரசன் நன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லுன்ற மாரி அது தெய்வம் லேட்டா தான் சொல்லும். ரியலைஸ் பண்ண வைக்கும். "டேய் நீ பண்ணதெல்லாம் தப்புடா நாயே" அப்படின்னு எப்போ சொல்லும்னா, செவுல்ல அடிச்சு 50 வயசுல சொல்லும். அப்போ அவனுக்கு யாருமே இல்லைன்ற மாரி உட்காந்துருக்கும்போது, அப்ப அனாதையா ஃபீல் பண்ணுவான். அப்பதான் அவனுக்கு தோணும், "ஓ! நம்ம இவ்வளோ தூரம் பண்ணதெல்லாம் தப்பு" அப்படின்னு. யாரோ 4 பேர் சந்தோஷமா இருக்குன்றதுக்காக நீ உன்னோட லைஃப் போய்க்கிறதுக்கு வேஸ்ட்டா. யாருக்கோ என்ன உங்க அம்மா, அப்பாவே இருந்தாலும் உன் லைஃப் கெட்டு போய் அவங்கள காப்பாத்தணுன்ற அவசியமே கிடையாது. நான் செத்தா அவங்க வாழணும் அப்படின்னு சொன்னா, நீ செத்துட்டா அவங்க வாழ்ந்து என்னடா சந்தோஷமா இருக்க போறாங்க? வேஸ்ட்டா. என்னன்றத டேக்கிள் பண்றதுக்கு பாருங்க. அது என்ன ஸ்கூல்ல கண்டிப்பா ஸ்கூல்ல இத ஒரு ஸ்ட்ரக்சரா கொண்டு வாங்க. பேசுங்க. பசங்களுக்கு சொல்லிக் குடுங்க. என் பசங்கள இந்த என் பையன கிள்ளிட்டா கூட, "ஏன் டீச்சர் கிள்னீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன அவ்ளோ அவ்ளோ என்னடா தாங்குறீங்க? உங்களையெல்லாம் அடிச்சு தானே வளர்த்துருப்பானுங்க உங்க வீட்ல. அப்ப நீ நல்லவனா தானே இருக்க. நீ கோ த்ரூ பண்ண எதையுமே உன் பையன் கோ த்ரூ பண்ணவே கூடாதுன்னா, அவனுக்கு எந்த இதுவுமே இருக்காதுடா. அவன் லைஃப்ல எதுவுமே பார்க்காம வந்துட்டான்னா, அவன் எப்படி அந்த லைஃப் ஹேண்டில் பண்ணுவான்? ஒரு 20 வயசு வரும்போது எந்த பிரச்சனைலாம் வந்துச்சுன்னா, அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுவான்? எத வச்சு அவன் கொண்டு வருவான்? இதெல்லாம் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்குங்க இந்த இதெல்லாம் ஜெனரேஷன். பேரண்டிங்ல நீங்க ரொம்ப ஒஸ்ட்டு ரொம்ப ஒஸ்ட்டு. நெறைய கேள்விப்படுறேன். ஒரு ஸ்கூல்ல ஒரு பேரண்ட் டீச்சர் ஸ்டூடண்ட் மேல கை வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஸ்டூடண்ட் எதிர்த்து பேசுறான். என்னடின்னு கேட்குறான். சின்ன பையன் குட்டி, அது கியூட்டா இருக்கு. இப்ப பார்க்க கியூட்டா இருக்கு. அவன் இப்போ ஒரு வீடியோலாம் பார்க்குறோம்ல. இப்போ வீடியோல ஏதோ ஒரு வீடியோல கூட வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. ஒரு சின்ன குழந்தை பையன் ஒரு டீச்சர அழுதுட்டே போயிட்டு, "என்னடி?" அப்படின்னு கேட்குறான். அவன் சின்ன குழந்தையா இருக்கும்போது கியூட்டா இருக்கு. அதே அவன் 10வது படிக்கும்போது என்னடின்னு கேட்டா, அது எப்படி இருக்கும்? 2க்கும் டிஃபரன்ஸ் ஒரே வார்த்தை தான். அது ஏஜ் ஃபேக்டர் மாறும்போது அதே இத பேசினான்னா, என்ன தப்பு? அத நீங்க சொல்லிக் குடுங்க. இப்பயே அந்த டீச்சர் அவங்க அதட்டுறத அவன் அவன 2 அடிய போட்டு, "இனிமேல் சொன்ன வாயில சூடு வச்சு விட்டுருவேன்னு" சொன்னா தான் அவன் பயப்படுவான். அடுத்த டைம் டீச்சர பார்த்து போடின்னு சொல்றதுக்கு அவங்க வீட்ல சோ கியூட்" அப்படின்னு போனா, அவன் "ஓ கியூட்டா இருக்கா? அப்ப நம்ம மறுபடியும் நாளைக்கு போய் இன்னொரு வாட்டி சொல்லுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகாம அடுத்த டைம் சொல்லுவான். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தெல்லாம் கொண்டு வாங்க. அப்பனா தான் அந்த பேரண்டிங்ன்றத சி பசங்களுக்குள்ள அந்த தப்பு எது, கரெக்ட் எதுன்றது தெரியும். நீங்க ஆரம்பமே கியூட்டு, ஐயோ! என் பையன் அருவாள் எடுத்துட்டு எப்படி நிக்கிறான் பாரேன். தப்புடா. அருவாள் எடுத்தா செவுனியோட ஒண்ணு போட்டு நீ மேல ஒரு தட்டு தட்டி ஸ்கூலுக்கு போன்னு சொல்லணும் நம்ம. அது மாரி தான் இருக்கணும். அதான் நேச்சரு. என்னடா அசால்ட் இவ்ளோ ஒரு சின்ன யோசனை கூட இல்லையாடா நீ? ஒருத்தன கொன்னுட்டோம் அப்படின்னா, நம்ம லைஃப் என்ன ஆகும்? நம்ம அடுத்தடுத்து நம்ம எங்க போவோம்? என்ன நடக்கும்? இந்த உலகம் நம்மள என்னன்னு பேசும்? நம்ம பண்றது கரெக்ட்டா? நான் இப்போ நான் இன்னொன்னு கூட பார்த்தேன். இந்த நீயா நானால அந்த ஒரு பையன் கூட
ராஜ பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பேசணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரோல்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. நிறைய ட்ரோல் பண்ணானுங்க அந்த பையனையும். நிறையா கால் பிடிச்சிருச்சுங்க. நிறையா ட்ரோல் பண்ணானுங்க அந்த பையனை. அது அந்த பையன் அவன் வளர்ந்த சமூகத்தில் இருந்துட்டு அவனால் அதை ரியலைஸ் பண்ண முடியாமல் இருந்து இப்போ இந்த நீயா நாளில் வந்து ட்ரோல் பண்ண உடனே எல்லோரும் அடித்ததுக்கப்புறம் அவன் ரியலைஸ் பண்ணி அடுத்து வந்து நீயா நாளிலே பேசினான். நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், எனக்கு தெரியலை, எனக்கு எனக்கு இருந்த அந்த சமூகம் அந்த இடத்துல ஒரு அக்கா வந்து செம்ம அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த பையனுக்கு. பட் ஆனால் அப்பயுமே அவன் வந்து ஏன்னா ஒருத்தவங்க அடித்தது தான் உலகமே மொத்தமாக சேர்ந்து அடிக்கும்போது அவன் வந்துட்டு திரும்பிட்டான். ஸோ ஒருத்தவங்க தப்புன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா 10 பேர் அதை வந்துட்டு அப்போஸ் பண்ணால் அது கரெக்டுன்னு ஆகும். அதே 10 பேர் வந்துட்டு தப்பை வந்து சொல்லி கொடுத்துட்டு ஒருத்தவங்க கரெக்டுன்னு சொல்கிறதும் கஷ்டம்தான். அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. பட் ட்ரை பண்ணு. அவங்க சொல்கிற பாயிண்டில் என்ன இருக்குன்றதை ட்ரை பண்ணி பார்த்தா தான் உனக்கு தெரியும். என்னமோ பேசிட்டேன். எனக்கு என்ன ஏன்னா நான் இந்த வீடியோ ப்ரிப்பேரே பண்ணல, எதுவுமே பண்ணல, சும்மா கேட்டுருக்கும்போது இது நியூஸ் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்க போனால் பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுச்சு. அந்த இதில் தான் வந்து பேசணுமே தவிர இதில் எந்த கண்டென்ட் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. இதுதான் பேசணும்னு நினச்சி பேசணும்னு கூட இல்லை. ஃப்ளோவில் வந்தது பேசிட்டேன். ஏதாவது தப்பாக இருந்தால் எனக்கு மன்னிச்சுக்கோங்க. ஏதாவது தப்பாக பேசினா கூட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி போடுங்க. நான் வந்து அதை திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். என்னோட புரிதல் ஏதாவது தப்பாக இருந்தால் கூட சொல்லுங்கள், நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் பேசின எல்லாமே கரெக்டு கிடையாது. ஏன்னா நானும் தப்பு பண்ணியிருப்பேன். ஏன்னா மனுஷனாக பிறந்தவன் எல்லாருமே தப்பு பண்ண தான் செய்வான். தப்பு பண்ணுறது தான் மனுஷன் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு. ஏன்னா அவனை ரோபோவே சில பக் இருக்குங்க அவங்களுக்கு. நேரத்தில் வருவீங்களா? ரோபோக்கே பக் இருக்கும், சின்ன பக் இருக்கும். அதெல்லாம் ரெடி பண்ணி இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. எது கொடுத்துட்ருக்கான், சின்ன எரர்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். எரர்ஸ் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. நானும் தப்பு பண்ணுவேன், நீங்களும் தப்பு பண்ணுவீங்க. தப்பு பண்ணுறது மனித இயல்பு. அதை வந்து மன்னிக்கணும், மாற்றிக்கணும். நான் மாற்ற மாட்டேன்னு அடமண்ட்டாக இருக்கிறது தான் தப்பு. சரியா? ஸோ நீ கரெக்டாக இருந்தால் மாற்ற தேவையில்ல. இந்த 10 பேர் சொன்னாலும் நீ கரெக்டாக இருக்கேன்னா மாற்ற தேவையில்ல. பட் ஆனால் அது தப்பாக கரெக்டான்றது வந்துட்டு இந்த உலகத்தில் தப்புன்னு ஒன்றும் கிடையாது, கரெக்டுன்றது ஒன்றும் கிடையாது. ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. லவ் பண்ணால் பசங்களுக்கு கரெக்டு, அம்மா அப்பாங்களுக்கு தப்பு. இதுதான் நேச்சர். ஓகே, என்னமோ சொல்லிட்டேன், எனக்கு தோணுனதை சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன், அந்த வீடியோவில் வந்து பார்ப்போம்.